Training children, 9th standard science, எக்கனாமிக் பயாலஜி அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த லெசன்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்துட்டு நெக்ஸ்ட் டாபிக். லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது ப்ரான் கல்ச்சர் இல்லைங்களா? ஸோ அடுத்து நமக்கு வரக்கூடிய இருந்தது வெர்மி டெக்னாலஜி. வெர்மி டெக்னாலஜி அப்படிங்கிற டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வெர்மி டெக்னாலஜி அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நமக்கு இதை பத்தின ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும் இல்லைங்களா? ஸோ வெர்மி கம்போஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ வெர்மி கல்ச்சர் அப்படிங்கிறது நம்ம மண்புழு தொழில்நுட்பம், மண்புழு பற்றின ஒரு தொழில்நுட்பம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப பார்க்க போற இந்த டாபிக். சரிங்களா? ஸோ மண்புழு தொழில்நுட்பம் அப்படின்ற டாபிக் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீட்டெயில்ஸ். எஸ், இவங்களை பார்த்துருக்கீங்களா? இவங்களை பத்தின டீட்டெயில்ஸ் யாருக்காவது தெரியுமா? டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி அப்படிங்கிறவங்க ஒரு ஃபேமஸ் பர்சன். இவர் வந்துட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த புதுக்கோட்டை மாவட்டம் அப்படிங்கிற அந்த ஒரு ஊர்ல வந்து பிறந்தவர் முத்துலக்ஷ்மி ரெட்டி அப்படிங்கிறவங்க. 1886ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி பிறந்து 1968ஆம் ஆண்டு அவருடைய காலமாகப்பட்டது முடிவு பெற்றது. மிகப்பெரிய மருத்துவர். ஃபர்ஸ்ட் இனிஷியலா டிஆர் அப்படின்னு போட்டிருந்தாலே நமக்கு என்ன வரும்? டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி அப்படிங்கிறவங்க இல்லைங்களா? ஒரு மிகச்சிறந்த மருத்துவர், சமூகத்தில் மிகச்சிறந்த ஒரு தமிழ் மீது பற்று கொண்டவர், மக்களுக்காக பெண்களுக்காக மிகவும் இவர் வந்துட்டு நிறைய சேவை செஞ்சவர் அப்படின்னு சொல்லலாம். 1912ஆம் ஆண்டு இவர் வந்து மருத்துவ பட்டம் பெற்று இந்திய மக்களுக்காக, நம் தமிழ்நாட்டு மக்களுக்காக மிகப்பெரிய சேவை அப்படின்னு அவங்க செஞ்சிருக்காங்க. நம்மளுடைய பெண்கள் சமுதாயத்தினுடைய முதல் தலைவர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ யூனியன் எல்லாம் ஒவ்வொன்றுக்குமே நம்ம நிறைய யூனியன் ஃபார்மேஷன்லாம் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அது போல இப்போ இவங்க வந்துட்டு பெண்கள் சமூகத்தினுடைய சங்கத்தின் முதல் தலைவர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு ஒரு என்னது அம்சம் அப்படின்னு சொல்லலாம் இவருக்காக. ஏன்னா ஃபர்ஸ்ட் யூனியன் லீடர் அப்படிங்கிறது இல்லைங்களா? ஸோ சாதாரணமாக நம்ம தமிழ்நாட்டுல ஒரு கிராமத்துல, புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோவரணம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல பிறந்த ஒரு பெண்மணியாகப்பட்டவர், மிகச்சிறந்த ஒரு மருத்துவராக அவர் வந்துட்டு தன்னை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கரெக்டா அவர் வந்து அந்த ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் சாதனையும் புரிஞ்சு அதுக்கப்புறமா அவருடைய சொந்த லைஃப்ல நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. இன்னொரு சிறப்பு அம்சம்னு கேட்டா 1926ல எல்லா நாடுகளுக்கும் சேர்ந்த ஒரு பெண்கள் மாநாடு அப்படிங்கறத வந்து நடத்தினாங்க. உலக அளவுல, அகில உலக அளவுல நடந்த பெண்கள் மாநாட்டுல இவர் வந்துட்டு ஒரு ரெப்ரசன்டேட்டிவா, பிரதிநிதியாக இவர் கலந்து கொண்டார். பிரான்ஸ்ல நடந்த பாரிஸ் மாநகரத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய பெண்கள் தமிழ் மாநாட்டுல இவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ரெப்ரசன்ட் பண்ணி போயிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் இல்லைங்களா? பெண்கள் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு தான் வந்துட்டு டெவலப் ஆறவங்கலாம் கிடையாது. அந்த நாள்ல இருந்தே நமக்கு சுதந்திர போராட்ட காலத்திலிருந்தே நமக்கு பெண்கள் அப்படிங்கிறவங்க எல்லா வகையான ஒரு துறையிலையும் மிகச்சிறந்த ஒரு தலைமை பொறுப்பு, சாதனைகள், விடுதலை போராட்டத்திற்காக போராடியவர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்களை பார்க்கும் பொழுது ஷீ இஸ் அவர் ரோல் மாடல் இல்லைங்களா? ஒரு மிகப்பெரிய உதாரணம் அப்படின்னே சொல்லலாம். ரோல் மாடல் அப்படிங்கிறவங்க சமூகத்தில் ஒரு மிகச்சிறந்த சமூக பேராளர். நமக்கு வந்துட்டு பெண்களுக்காகவும் சரி, சமூகத்திற்காகவும் நிறைய எழுத்துரிமை எல்லாத்தையும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியாவின் சார்பில் நடந்து கொண்ட ஒரு அகில இந்திய மாநாட்டுல கலந்து கொண்ட மிகச்சிறந்த ஒரு பெண்மணி அப்படிங்கிறவங்க தான் டாக்டர் முத்துலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க. அவங்க சொன்ன சொற்பொழிவுல நிச்சயமாக ஆண்களுக்கு நிகராக பெண்களும் எல்லா துறையிலும் வளர வேண்டும்னு அவர்கள் கண்ட கனவு கண்டிப்பாக என்ன ஆயிடுத்து, நனவாயிடுத்து. இப்ப எல்லாரும் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்காங்க. தெர் இஸ் நோ டவுட்.
அது வந்துட்டு விண்வெளி ஆராய்ச்சி ஆகட்டும், கடல் ஆராய்ச்சி ஆகட்டும், அல்லது மருத்துவத்துறை அல்லது காவல்துறை, எல்லா துறைகளிலும் நமக்கு ஆண்களுக்கு நிகராக பெண்களும் சரிசமமாக என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம புல்லும் படிச்சு முன்னேறி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சாதனை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளும் என்ன பண்ணணும், ஒரு எந்தூசியஸ்டிக்கா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தலைவர்கள் பத்தி தெரிஞ்சுக்கும் பொழுது யாராவது ஒருத்தரை நம்ம ரோல் மாடலா எடுத்துட்டு அவங்கள மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், நிறைய அச்சீவ் பண்ணணும், சாதனை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு மேலோங்கணும். சரிங்களா? ஸோ டெய்லி ஏதாவது ஒரு தகவலை நம்ம இந்த மாதிரி பொது விஷயங்கள் ஜென்ரலா படிக்கும் பொழுது அதையும் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நோட் புக்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு இவர்கள் பற்றின தகவலை தெரிந்து கொண்டேன், இது வந்துட்டு நல்ல விஷயம், இவங்க இவங்க தெரிஞ்சுக்கிறதுனால என்னதுன்னா தயவு செய்து யோசிக்காதீங்க. ஏன்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஒரு பொது விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளும் பொழுதுதான் என்ன ஆகும், நம்மளுடைய நாலேஜ் அப்படிங்கிறது வளரும். வெறும் பாட புத்தகம் மட்டும் நம் அறிவை வளர்க்காது. பொது அறிவு என்பதுதான் எங்க போனாலுமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கிறது தான் வெரி வெரி எசென்ஷியல். ஸோ என்ன பண்ணுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி டெய்லி கேலண்டரை நம்ம என்ன பண்ணுவோம், தேதியை என்ன பண்ணுவோம், மாத்துவோம். அப்ப அதுல போட்டிருப்பாங்க அன்றைய தினத்தில் யார் யாரது என்னென்ன அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அவருடைய பிறந்த நாள், இறந்த நாள், என்ன தகவல் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்ப என்ன பண்ணுங்க, எல்லார்ட்டையும் நமக்கு கூகுள்லாம் இருக்கு. ஸோ அதை பத்தின ஒரு தகவல் நம்மளே தெரிஞ்சுக்கலாம், நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு இவர்களுடைய பிறந்த நாள் பா, என்ன இதை பத்தி தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் அது நமக்கு கரெக்டா மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் நம்ம எக்கனாமிக் பயாலஜியில நம்ம வெர்மி டெக்னாலஜி அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட், மண்புழு தொழில்நுட்பம் என்பது என்னது, விவசாயத்திற்காக நமக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது. awareness of organic matter and the sustainable agriculture gaining importance. ஸோ நம்ம விவசாயிகளுக்காக முக்கியமாக நமக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் கரிம பொருள்களாக நமக்கு கெமிக்கல்ஸ் எதுவும் ஆட் பண்ணாம நம்ம இயற்கையால நம்முடைய விவசாயத்தை பராமரிப்பதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த மண்புழு தொழில்நுட்பம்ங்கிறது. மண்புழு வளர்ப்பு அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டா, ஆர்டிபிஷியலா நம்ம என்ன பண்றோம், இதை வளர்க்கலாம். எர்த்வார்ம் அப்படிங்கிறது வெர்மி கம்போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வெர்மி கல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெர்மி கல்ச்சர் அப்படிங்கிறது நம்ம மண்புழு எவ்வாறு வளர்க்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான். எர்த்வார்ம் ஸ்பீசிஸ், எர்த்வார்ம் வாஸ் யூஸ்ட் வெர்மி கல்ச்சர் ப்ரொடக்ஷன். அது எந்த மாதிரி நார்மலா இருக்கக்கூடிய மண்புழுலாம் நமக்கு இதுக்கு பயன்படாது. சரிங்களா? சாதாரணமா நம்ம பார்க்குற மண்புழுக்கள் இந்த மண்புழு தொழில்நுட்பத்திற்கு நமக்கு பயன்படாது. இதுல பெரியோனிஸ் எஸ்கவேட்டஸ் அப்படிங்கிற ஒரு மண்புழுவும் எஸ்ஸேனியா பெடிட்டா அப்படிங்கிற ஒரு மண்புழு, யூட்ரலஸ் யுஜினியா, இந்த வகையான மண்புழுக்கள் நமக்கு மண்புழு தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மண்புழுக்கள். ஸோ செயற்கையான முறையில மண்புழுக்களை வளர்க்கிறதும் அதே போல கரிம கழிவுல இருந்து நமக்கு என்ன பண்றோம், மண்புழு உரத்தை நம்ம என்ன பண்றோம், உருவாக்குறோம். ஸோ இதுதான் வெர்மி கல்ச்சர்ல என்ன நமக்கு இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, கல்டிவேஷன் ஆஃப் எர்த்வார்ம். கல்டிவேஷன் ஆஃப் எர்த்வார்ம், மண்புழு வளர்ப்பு அப்படிங்கிறது தான் முக்கியமாக. நம்மளே செயற்கையாக மண்புழுக்களை வளர்க்கணும். அண்ட் யூசிங் தெம் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கம்போஸ்ட். அதை மீண்டும் எதற்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னா, உரம் தயாரிப்பதற்காக. ப்ரொடக்ஷன் ஆஃப் கம்போஸ்ட், கம்போஸ்ட் உரம் என்பது கலந்து உரம். அதே மாதிரி நம்ம மண்புழு உரம் தயாரிப்பதற்காகவும் மண்புழுக்களை நம்ம என்ன பண்றோம், வளர்க்கிறோம் சொல்லலாம். ஸோ வாட் இஸ் வெர்மி டெக்னாலஜி? வெர்மி டெக்னாலஜி அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றோம், மண்புழு தொழில்நுட்பம்ங்கிறது நம்ம பயிர்களை வளர்ப்பதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறதுக்காக இந்த தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்துறோம். வெர்மி கல்ச்சர் அப்படிங்கிறது கல்டிவேஷன் ஆஃப் எர்த்வார்ம் அண்ட் யூஸ் டு ப்ரொடக்ஷன் ஆஃப் கம்போஸ்ட். இந்த வெர்மி கல்ச்சர் அப்படிங்கிறது எதற்காக, மண்புழு வளர்ப்பு என்பது நம்ம செயற்கையான மண்புழு முறையில மண்புழுக்களை வளர்த்து அந்த மண்புழு உரமாக்குறது தான் அப்படிங்கிறது இந்த வெர்மி கல்ச்சர். ஸோ பல வகையான மண்புழுக்களை பயன்படுத்தி நம்ம இந்த மண்புழு உரம் என்பது தயாரிக்கிறோம். சரிங்களா? ஸோ இதுல வெர்மி கம்போஸ்டிங் அப்படின்னா என்ன, எப்படி கம்போஸ்ட் நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்றோம் அப்படிங்கிறது தான் அடுத்த ஹெட்டிங். வெர்மி
composting. So vermicomposting is an important component of organic farming of convert of bio waste. எதுல இருந்து தயாரிக்கிறோம்? ஆக்சுவலா இது வேஸ்டேஜ்ல இருந்து தான் நம்ம தயாரிக்கிறோம். ஒரு மிகச்சிறந்த நல்ல ஒரு பொருள் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எதுவுமே இதுல பண்ணல. வேஸ்டா இருக்கக்கூடிய பொருள்களை எடுத்து நம்ம என்ன பண்றோம்? உரமாக மாத்துறோம் அப்படிங்கிறது தான் இந்த மண்புழு உரம் என்பது. மண்புழு உரமாக்கல் அப்படிங்கிறது உயிரியல் கழிவுகள். உயிரியல் கழிவுகள்னா இலை, தழை, அந்த மாதிரி பொருள்கள்லாம் இருக்கு இல்லையா? சோ அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை எடுத்து நம்ம என்ன பண்றோம்? இந்த இடத்துல மண்புழு உரம் அப்படிங்கிறத நம்ம தயாரிக்கிறோம். சோ என்ன இதுல முக்கியமான காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொன்னா ஃபுல்லுமே ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறது இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள்களை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். இயற்கையாக நல்ல பொருள் அப்படின்னும் கிடையாது. கீழே விழுந்த இலை, தழை, மக்கி போன ஒரு விலங்கு, அந்த ஒரு தண்டு, நம்ம பயன்படுத்தின பீல்ஸ், காய்கறிகள் கழிவு, இதை எல்லாத்தையும் தான் நம்ம பயன்படுத்தி என்ன பண்றோம்? மண்புழு உரம் அப்படிங்கிறத நம்ம மாத்துறோம். இது ஒரு கரிம உரமாக நம்ம மாத்துறோம். சோ இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு சேஞ்சஸ் தான் என்ன சொல்றோம்? நம்ம கரிம உரமாக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது. மண்புழு உரமாக்கல் அப்படிங்கிறது கரிம உரமாக மாறக்கூடியது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மண்புழு உரமாக்கல். எதுவா நம்ம மாத்துறோம்? இதை ஃபுல்லும் பயோ வேஸ்டாக மாத்துறோம். சோ பயோ வேஸ்ட் அப்படிங்கிறது தான் கரிம கழிவுகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஆர்கானிக் வேஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம்? இந்த மாதிரி ஒரு பொருளாக நம்ம மாத்துறோம். வெர்மி கம்போஸ்ட் அப்படிங்கிறது மெயினா எதோடது? எக்ஸ்கிரீட்டரி ஆஃப் வெர்ம். மண்புழுவினுடைய ஒரு கழிவை தான் நம்ம என்ன பண்றோம்? மண்புழு உரம். கரிம பொருட்கள், மண்புழுக்கள் என்ன பண்ணுது? சிதைவடைய செய்து உருவாகக்கூடிய ஒரு மென்மையான ஒரு துகள் போன்ற கழிவு பொருளை தான் நம்ம என்ன சொல்றோம்? மண்புழு உரம் அப்படின்னு சொல்றோம். சோ வாட் இஸ் வெர்மி கம்போஸ்ட் அப்படிங்கிறது? மண்புழு உரம் அப்படிங்கிறது முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ வெர்மி கம்போஸ்ட் இஸ் த excretory which is the fine granular organic matter of decomposition of organic materials. so எதனுடைய excretory? நம்ம மண்புழுவனுடைய ஒரு கழிவு பொருள் அப்படின்னு தான் சொல்றோம். சோ மண்புழு எதை சாப்பிடுது? சோ மண்புழு சொல்லும் பொழுதே அதனுடைய உணவு என்னது? மண் தான். மண்ணில் இருக்கக்கூடிய அந்த துகள்களை எல்லாத்தையும் தான் அது உணவா எடுத்துக்குது இல்லைங்களா? அப்ப அந்த மண்ணுல இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளை தான் அது எடுத்து அதிலிருந்து வரக்கூடிய கழிவை மீண்டும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ரீசைக்கிள் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வெர்மி கம்போஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு மீண்டும் ஒரு உரமாக நாம் அதை மாற்றுகிறோன்னே சொல்லலாம். சோ கரிம பொருட்களை மண்புழு என்ன பண்ணுது? சிதைவடைய செய்து சின்ன சின்ன பீஸா மாத்தி அதை என்ன பண்ணுது? ஒரு உரமாக மாத்துது. சோ இதுல என்னது? நம்ம பிசிக்கல், கெமிக்கல் அண்ட் தென் பயாலஜிக்கல் எல்லா வகையான சத்துக்களும் நமக்கு என்னது இதுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சோ இதுல என்ன மாதிரி ஆனா ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நமக்கு கலந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஐடியல் ஃபெர்டிலைசர் ஆஃப் த சாயில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதற்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன? வெர்மி கம்போஸ்டிங் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதற்கு உண்டான மெயினான ப்ராடக்ட்ஸ் என்ன? எதை வச்சு நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணலாம்? வெர்மி கம்போஸ்டிங் உண்டான மெட்டீரியல்ஸ் என்னென்னது? மூலப்பொருள்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? சோ அதற்குண்டான மூலப்பொருள்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம். பயாலஜிக்கலா நம்ம டீக்ரேடபிள் பண்ணக்கூடியது என்ன? வேஸ்டேஜஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? வெர்மி கம்போஸ்டுக்கு தகுதியானது, தேவையான மூலப்பொருட்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம அக்ரிகல்ச்சுரல் வேஸ்ட். அக்ரிகல்ச்சுரல் வேஸ்ட் அப்படிங்கிறது தான் மெயினானது. அக்ரிகல்ச்சுரல் வேஸ்ட் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருட்கள், பயிரில இருந்து வரக்கூடிய கழிவுகள். நம்ம பயிரை எல்லாமே அறுவடை பண்ணிடுறோம். அதுல இருந்து வரக்கூடிய ஸ்டெம் பார்ட்டு அல்லது அந்த வேஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம்? இத காய்கறி கழிவுகள் நம்ம வேஸ்ட் டெய்லியுமே கட் பண்றது, தென் பழங்களுடைய தோல், காய்கறிகளுடைய தோல் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த இடத்துல விவசாய கழிவுகள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது விவசாய கழிவுகள். விவசாய கழிவுகள் அப்படின்னுது எந்தெந்த கிரேட்லன்னு சொன்னா
பழத்தோல், காய்கறி தோல், அண்ட் தென் அறுவடை செய்து நமக்கு அந்த மாதிரி ஒரு வயல்ல இருந்து வரக்கூடிய வேஸ்டேஜஸ் அது எல்லாமே அக்ரிகல்ச்சரல் வேஸ்டா தான் கன்சிடர் பண்ணலாம். நெல், வைக்கோல், தேயிலை இதுல இருந்து வரக்கூடிய எல்லா வகையான கழிவுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அத கிராப் ரெசிடியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிராப் ரெசிடியூ அப்படின்னு சொல்லக்கூடியது பயிரிலிருந்து வரக்கூடிய எல்லா வகையான கழிவுகள், பயிர் கழிவுகள். சோ இதுலயும் நமக்கு வந்துட்டு விவசாயத்துல இருந்து வரதுன்னு இருக்கு. பயிர் கழிவுகள்ங்கிறது விவசாய கழிவுகளையும் வரும். தனியாக கிராப் ரெசிடியூ அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம நிலத்துல இருந்து வரக்கூடிய எல்லா வகையான கழிவுகள். அண்ட் தென் லீஃப் லிட்டர், இலை, நமக்கு கீழே விழக்கூடிய எல்லா வகையான இலை குப்பை. அப்ப அது வந்துட்டு அதனுடைய லைஃப் பீரியட் முடிஞ்சு கீழே விடக்கூடிய எல்லா வகையான இலைகள் எடுத்துக்கலாம். அண்ட் தென் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வேஸ்ட், பழம் மற்றும் காய்கறி கழிவுகள், ஃப்ரூட்ஸ் அண்ட் தென் வெஜிடபிள் வேஸ்ட். ஸோ காய்கறி மற்றும் இந்த பழங்களிலிருந்து ஜூஸ் ப்ரிப்பேர் பண்றோம் அண்ட் தென் வீட்ல டெய்லி சமைக்கிறோம், அதுல இருந்து வரக்கூடியது. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் அனிமல் வேஸ்ட். அனிமல் வேஸ்ட் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய கழிவுகள், பழம் காய்கறி கழிவுகள் எவ்வாறு முக்கியமோ அது போல விலங்குகளினுடைய கழிவுகள் பாத்தீங்கன்னு சொன்னா கேட்டல்ஸ், ஆடு, மாடு, கோழி இவர்களினுடைய எச்சம், கழிவுகள் எல்லாமே ஒரு முக்கியமான உரம். எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். கிராமத்துல இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? ஆட்டினுடைய எக்ஸ்கிரீட்டரி ஆகட்டும், மாட்டினுடைய எக்ஸ்கிரீட்டரி ஆகட்டும், எல்லாமே முக்கியமான ஒரு என்னது நமக்கு உரமாக தான் நமக்கு பயன்படுகிறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம பார்க்கிறது பயோகேஸ். பயோகேஸ்ங்கிறது சாண எரிவாயு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? சோ அதுல இருந்து வரக்கூடிய கழிவுகளும் இந்த வெர்மி கம்போஸ்ட் தயாரிப்பதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு பொருள்கள். சோ வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் நீடட் டு ப்ரிப்பேர் வெர்மி கம்போஸ்ட் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வெர்மி கம்போஸ்டிங் பை பின். எப்படி நம்ம வந்துட்டு வெர்மி கம்போஸ்டிங் நம்ம அந்த ஒரு மெத்தட்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். வெர்மி கம்போஸ்டிங் அது ஒரு சின்ன ப்ராசஸ், சரிங்களா? ஒரு சின்ன தொட்டி மாதிரி நம்ம ரெடி பண்ணி அந்த தொட்டியில ஒரு லேயரா பாறைகள் எவ்வாறு அடுக்கடுக்காக இருக்கு இல்லைங்களா? அது போலவே நமக்கு இந்த வெர்மி கம்போஸ்டிங் பின் அப்படிங்கிற அந்த ஒரு தொட்டியாகப்பட்டது நமக்கு எந்த மாதிரியான பொருட்களை நமக்கு ஒவ்வொன்றா லேயர் மாதிரி கரெக்டா அதுல வந்துட்டு நம்ம ஃபார்ம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல நமக்கு ரொம்ப எளிதாக என்ன ஆகும், அந்த வெர்மி கம்போஸ்ட் அந்த இடத்துல நமக்கு மண்புழு உரம் என்பது நமக்கு கரெக்டா ப்ரிப்பேர் ஆகும். இல்ல அப்படின்னு சொன்னா அதனுடைய ஃபார்மேஷன் மெத்தடாலஜி மாறுச்சுன்னு சொன்னா நமக்கு சரியான ரிசல்ட் வராது. மண்புழுக்களை தொட்டி அல்லது ஏதாவது ஒரு நம்ம என்ன பண்றோம், ஒரு பவுல் மாதிரி ஒரு பெரிய கண்டெய்னர்ல நம்ம எடுத்துதான் நம்ம ரெடி பண்ணணும். அதுல பாதி அளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு கேட்டா கார்ட்போர்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு நம்ம வந்து ஒரு கண்டெய்னர் தான் எடுத்துக்கிறோம். கார்ட்போர்டு அப்படின்னா அட்டை. நம்ம பைண்ட் பண்றதுக்கெல்லாம் நம்ம அட்டை வாங்கிட்டு வருவோம்ல, பிரவுன் கலர்ல கவர் பண்றதுக்கு, அந்த மாதிரியான ஒரு கார்ட்போர்டு அட்டையை நம்ம என்ன பண்றோம், பாதி ஃபில் பண்ணிட்டு அதுக்கு மேல நம்ம லீஃப், ஹஸ்க் அண்ட் தென் ஸ்ட்ரா, வைக்கோல், இலைகள், சாக்கு இது எல்லாத்தையுமே என்ன பண்றோம் மேல ஒவ்வொன்னா கரெக்டா கார்ட்போர்டுக்கு மேல நம்ம இலை, பேடி ஹஸ்க் அண்ட் தென் சோப்டு ஸ்ட்ரா அண்ட் சா டஸ்ட் இது எல்லாம் என்ன பண்றோம் இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணிட்டு வரோம். ஒரு பார்ட்ல ஒன்னொன்னா என்ன பண்ணணும், கரெக்டா நம்ம அதுல ஃபில் பண்ணும்பொழுதுதான் அதனுடைய நமக்கு ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது அந்த கண்டெய்னர் கரெக்டாவும் நமக்கு ஃபில் ஆகும். மண்புழு உரம்ங்கிறதும் நமக்கு கரெக்டா ஃபார்ம் ஆகும் சொல்லலாம். அதோட என்ன பண்றோம், கொஞ்சம் மணல் சேர்ந்து அந்த புழுக்களுக்கு அது மூவ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும், கேப் விடணும். இதெல்லாம் எப்படி இருக்கும், டைட்டா ஃபுல்லும் கரெக்டா என்ன ஆயிருக்கும், நமக்கு கவர் ஆயிருக்கும். இந்த பிளேஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபுல்லா கம்ப்ளீட்டா இருக்கும். சாண்ட் அப்படின்னு போட்டோம்னு சொன்னா அதுல கேப் இருக்கும். மண்புழு என்ன ஆகும், ரொட்டேட் ஆகிறதுக்கான ஒரு எளிதான ஒரு பகுதியாக அந்த இடத்துல இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், புழு எளிதா நகர்ற வரையில அது மேல என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நமக்கு மாய்ஸ்சர் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் தண்ணியை என்ன பண்றோம் நம்ம தெளிக்கிறோம். இந்த இடத்துல மண்ணை நம்ம ஃபில் பண்றோம், அதற்கு மேல நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபுல்லும் தண்ணியை தெளிச்சிடுறோம். ஃபர்ஸ்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு தொட்டியில அடிப்பகுதியில வேஸ்ட்
பட்டை, இலை, உமி, வைக்கோல் இதையெல்லாம் ஃபில் பண்றோம். அதுக்கு மேல மண்ணு அல்லது மணல் அதனுடைய ரொட்டேஷனுக்கு. அண்ட் தென் மேல என்ன பண்றோம், வாட்டரை ஸ்ப்ரெட் பண்றோம். அதுக்கு மேல நீரை தெளிச்சு அந்த இடத்துல நமக்கு மாய்ஸ்சர் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம், கிரியேட் பண்ணிட்டு மண்புழுக்களை அதுக்கு மேல எந்த மண்புழுக்களை வச்சு நம்ம தயாரிக்கிறோமோ அந்த மண்புழுக்களை நம்ம இதுல மேல என்ன பண்றோம், அதுல ஃபுல்லுமே போட்டுறோம். சோ இந்த போர்ஷன்ல என்ன இருக்கும், நமக்கு எர்த் வார்ம் மண்புழு அப்படிங்கிறது இருக்கும். சோ அப்போ நம்ம வீட்டுல தேவையான அந்த கரிம கழிவுகள் எல்லாத்தையுமே அதுல சேர்க்கலாம். மண்புழுவால என்ன ஆகும், அது கண்டிப்பாக அதையே அது ஃபுட்டா எடுத்துக்கும். எடுத்துட்டு அது ஆக்சுவலா இது என்ன பிளேஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னா டார்க்கா இருக்கணும், ஃபுல்லுமே கவரா இருக்கணும், ஈரப்பதமும் இருக்கணும், அதே போல அந்த பிளேசஸும் டார்க்கா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது மேல எப்படி அதை கவர் பண்ணணும்னு சொன்னா ஜூட் பேக்னு சொல்லுவோம் இல்லையா, கோணிப்பை, அந்த மாதிரி சாக்கு பை அல்லது அந்த ஓலைகள், தென்னை இலைகள்லாம் இருக்குல்ல, அது அந்த மாதிரியானது எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லா என்ன பண்ணிடுவோம், கவர் பண்ணிடணும். கவர் பண்ணும் பொழுது ஒரு அரௌண்ட் 60 days, கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்களுக்கு பிறகு இந்த எல்லா பொருட்களும் நமக்கு என்ன ஆயிருக்கும், மண்புழு உரமாக மாறி இருக்கும். சோ ஒரு 60 நாட்களுக்கு பிறகு இந்த கழிவுகள் எல்லாமே மண்புழுக்களினுடைய எச்சமாக ஊட்டச்சத்து மிக்க பொருளா மாறி நமக்கு ஒரு உரமா நமக்கு ஃபுல்லும் கன்வெர்ட் ஆயிடும். சரிங்களா? சோ இதுல இருந்து வர்றதுதான் வேர்ம் காஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கரிம உரம் அப்படின்னு நம்ம இதுல ஃபார்ம் ஆகும். ஓகே, வேர்ம் காஸ்டிங்ஸ் உரமாக நமக்கு மாறி இருக்கும். ஸோ இந்த ஒரு மெத்தட்ல தான் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்றோம்னு கேட்டா மண்புழு உரம் எவ்வாறு நமக்கு. இந்த கொஷின் வந்துட்டு வெர்மி கம்போஸ்டிங்ல இருந்து ஏதாவது ஒரு கொஷின் அடிக்கடி, இது இப்போ இல்ல ஹையர் கிளாஸ் போனா கூட நமக்கு இந்த ஒரு டீடைல்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஜென்ரலா மண்புழு உரம் தயாரித்தல், இதுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. வீட்டுல எல்லாம் பார்த்தா உங்க வீடுகள்ல நிறைய ஸ்பேஸ் இருக்கு, வேஸ்ட்னா ஒரு சின்ன தொட்டி மாதிரி கட்டுங்க, நாங்களே உங்களுக்கு எல்லாம் ப்ரொவைட் பண்றோம், நீங்க மண்புழு உரம் தயாரிங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா வயல்வெளிக்கு முக்கியமான ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆர்கானிக் மேன்யூரா இதை நம்ம பயன்படுத்தின்னு இருக்கோம். அதனால இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் திஸ் வெர்மி கம்போஸ்ட் சொன்னா, அதிகமான சத்துள்ளது, ரிச் நியூட்ரிஷன்ஸ் எசென்ஷியல் ஃபார் பிளான்ட் growth, செடிகளுக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்து அப்படிங்கிறது இதுல இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, நீரை உறிஞ்சக்கூடியது. நமக்கு செடி வளரணும்னா தண்ணி விடுறோம்னா அந்த தண்ணி ஹோல்ட் பண்ற கெப்பாசிட்டி வேணும் இல்லைங்களா? அப்போ என்ன ஆகுது, நமக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயம் இதுல இருந்து கிடைக்குது. அண்ட் தென் வேல்யூபிள் விட்டமின்ஸ், என்சைம்ஸ், இது எல்லாமும் இதுல இருந்து நமக்கு எல்லா செடிகளுக்கும் கிடைக்குது. அண்ட் டீகம்போசிஷன் ஆஃப் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ், ரொம்ப ஈஸியா ஆர்கானிக் மெட்டீரியல் நமக்கு டீகம்போஸ் பண்ணக்கூடியது. அண்ட் ஃப்ரீ ஃபார்ம் ஆஃப் பேத்தஜன் அண்ட் டாக்ஸிக், நமக்கு நச்சு பொருள்கள் இல்லாம இருக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்காகவும் நமக்கு வந்து உபயோகமா இருக்கு. ஸோ இந்த வெர்மி கம்போஸ்ட் அப்படி நம்மளுடைய இந்த ஒரு உரம் என்பது ஒரு மிகச்சிறந்த உரமாக தான் நமக்கு எல்லா இடங்களிலும் பயன்படுகிறது. எல்லாருமே இதனை பத்தின ஒரு அவேர்னஸ் தெரிஞ்சு என்ன பண்றாங்க, பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இது சம்பந்தமா நான் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்கலாம். சோ இதுல ஒரு குவிஸ் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லைங்களா, எப்படி வெர்மி கம்போஸ்ட் நம்ம தயாரிக்கிறோம் அப்படிங்கிறது தான். சோ அதுல நம்ம இப்ப கேட்கக்கூடிய இந்த கேள்விகள் எல்லாத்தையுமே நம்ம சரியான முறையில கரெக்டா என்ன பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சம்திங் தட் யூ கேன் மேக் ஃப்ரம் ஃபுட் வேஸ்ட். எப்படி தயாரிக்கிறோம் அந்த உணவுப் பொருள்களை நம்ம எடுத்துன்னு சொன்னா லேண்ட்ஃபில், கம்போஸ்ட் அண்ட் தென் ரீசைக்ளிங். சரிங்களா? சோ எதுல இருந்து நம்ம பண்றோம், இப்போ கம்போஸ்ட் அப்படிங்கிறது. சரிங்களா? சம்திங் தட் யூ கேன் மேக் ஃப்ரம் ஃபுட் வேஸ்ட் அப்படிங்கிறது. அண்ட் தென் பிளேஸ் தட் ஹாஸ் a lot of waste, அதிகமாக நமக்கு அந்த தேவையில்லாத பிளான்ட் வேஸ்ட் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதினா கம்போஸ்டா, ரீசைக்ளிங்கா, லேண்ட்ஃபில் அப்படிங்கிறதானா
landfill. Okay, so landfill அப்படிங்கிறது தான் அதுக்கு ரைட்டான ஆன்சர். அண்ட் தென் இட் இஸ் அ பிளேஸ் வேர் தெர் இஸ் நோ ஏர் அண்டர் த கிரவுண்ட். அப்போ காற்று இல்லாத ஒரு பகுதி அப்படிங்கிறது என்னது? கம்போஸ்டா, ரீசைக்ளிங்கா, லேண்ட்ஃபில்லா? ஜஸ்ட் நீங்களே ஈஸியா யோசிச்சு பாருங்க. the place where there is a no air அப்படின்னு சொன்னா என்ன? இப்ப லேண்ட்ஃபில் தான். கம்போஸ்டோ ரீசைக்ளிங்கோ அதுக்கு ரைட் ஆன்சரே கிடையாது. ஏன்னா நம்ம அதுக்கு வந்து ஒரு சிலது பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் சூஸே ஆகாதுங்கிறத நம்மளால எளிதா ப்ரிடிக்ட் பண்ண முடியும். வேஸ்ட் இஸ் ரீமேட் இன்டு எ நியூ ப்ராடக்ட். வேஸ்ட் நியூ ப்ராடக்டா மாத்தக்கூடிய ஒரு சைக்கிள் லேண்ட்ஃபில், கம்போஸ்ட் ஆர் ரீசைக்ளிங். எஸ், ஈஸிலி ஐடென்டிஃபைட் ரீசைக்ளிங் ப்ராசஸ் தான் வேஸ்ட ஒரு நல்ல பொருளாக மாத்தக்கூடியது. சம்திங் தட் ஹெல்ப் டு பிளான்ட் க்ரோ. விச் ஒன்? லேண்ட்ஃபில்லா, கம்போஸ்டா, ரீசைக்ளிங்கா? செடிகள் வளர்வதற்கு முக்கியமாக இருக்கக்கூடியது என்னது? நமக்கு கம்போஸ்ட். கம்போஸ்ட் உரம் தான் செடி வளர்க்கறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? பயன்படுத்துறோம். prevents the creation of microplastics. இதுல இருந்து நம்ம என்ன பண்றது? எது பாதுகாக்குதுன்னு சொன்னா லேண்ட்ஃபில், கம்போஸ்டா அல்லது ரீசைக்ளிங்கா? எஸ், ரீசைக்ளிங் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ், நம்ம இந்த இதை பாதுகாக்கிறது. அண்ட் தென் we can do this at home. எதை நம்ம வீட்டுல பண்றோம்? லேண்ட்ஃபில்லா, ரீசைக்ளிங்கா, கம்போஸ்டா? நம்ம எதை பத்தி இப்ப படிச்சுட்டு இருந்தோம்? அது அதே கான்செப்ட். ஸோ கம்போஸ்ட் அப்படிங்கிறது தான் நம்ம வீட்டில் தயாரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். there is a lot of these places around the world. there is a lot of places around the world. னா லேண்ட்ஃபில்லா, கம்போஸ்டா, ரீசைக்ளிங்கா? எஸ், லேண்ட்ஃபில் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கு உண்டான ரைட் ஆன்சர். டைரக்ட் காஸ் ஆஃப் லேண்ட் பொல்யூஷன். லேண்ட் பொல்யூஷனுக்கு முக்கியமா இருக்கிறது கம்போஸ்டா, ரீசைக்ளிங்கா? நோ, லேண்ட்ஃபில் அப்படிங்கிறது தான் நமக்கு பொல்யூஷனுக்காக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். சரிங்களா? ஸோ அதுதான் என்ன பண்ணுது? நம்மள இந்த சொசைட்டியை நம்ம எதுக்காக ஃபுல்லுமே நம்மள வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். மீத்தேன் அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு மேக் அப் டு 90 to 98% ஆஃப் த லேண்ட்ஃபில் கேஸ் அப்படிங்கிறது என்னது நமக்கு? எஸ், ட்ரூ ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த கொஷின் ஆன்சர் எல்லாமே நம்ம பார்த்த இந்த ஒரு கான்செப்ட்ல இருந்து தான் முழுவதுமா நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், சம்திங் தட் யூ கேன் மேக் ஃப்ரம் வுட் வேஸ்ட்னா கம்போஸ்ட். கம்போஸ்ட்ல இருந்து தான் நம்ம என்ன பண்றோம்? இதை வந்துட்டு ஃபுல்லும் இதுல பார்க்கிறோம். பிளேஸ் தட் ஹேஸ் அ லாட் ஆஃப் வேஸ்ட்னா லேண்ட்ஃபில். இட் இஸ் அ பிளேஸ் வேர் லேண்ட்ஃபில் தட் அண்டர் த கிரவுண்ட்னா நமக்கு லேண்ட்ஃபில். வேஸ்ட் இஸ் ரீமேட் இன்டு a new product is called as recycling. Something that helps to plant grow means that is compost. Prevents the creation of microplastic means recycling process தான் நமக்கு prevents of creation of microplastics. We can do it this at home na compost உரம் தான் நம்ம வீட்டில் தயாரிப்பது. There is a lot of these places around the world na landfill. Direct cause of land pollution na நமக்கு landfill. Methane and carbon dioxide is make up 90 to 98% landfill gas na true. ஸோ இதுதான் நம்ம இப்போ பார்த்த கான்செப்டுக்கு ரிலேட்டடா என்ன பண்ணியிருக்கோம்? இந்த ஒரு குவிஸ். கண்டிப்பா இந்த குவிஸ்ங்கிறது இந்த நம்ம படிச்ச இந்த சாப்டருக்கு உண்டான ஒரு ரிலேட்டடான கான்செப்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம பார்க்கறது எஸ், அடுத்த டைட்டில் அப்படின்னா நம்ம வர்மி கல்ச்சருக்கு அடுத்த ஒரு டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியானது. பட் ஈஸின்னு இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். எஸ், எபிகல்ச்சர் அப்படிங்கிறது. எபிகல்ச்சர்னா என்னது? தேனீ வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ தேனீ வளர்ப்பு இதுவும் ஒரு பொருளாதார ரீதியாக நாம் பயன்படுத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான கான்செப்ட். எபிகல்ச்சர் இஸ் த ரியரிங் ஆஃப் ஹனி பீ ஃபார் ஹனி. எதற்காக நம்ம இதை செய்யறோம்? ரியரிங் ஆஃப் ஹனி பீ ஃபார் ஹனி. ஸோ தேனீக்களை எதற்காக வளர்க்கிறோம்? தேனை எடுப்பதற்காக தேனீ. பட்டுப்புழுக்களை ஏன் வளர்க்கிறோம்னு சொன்னா பட்டுப்புழு வளர்ப்பு என்பது பட்டு தயாரிப்பதற்கு. தேனீ வளர்ப்பது என்பது தேனீக்கள்
இல்லைங்களா? ஸோ நம்ம தேனீக்களை வளர்ப்பது தேன் எடுப்பதற்காக. தேன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த வெரி குட் மெடிசன். எல்லா விஷயங்கள்லையும் நிறைய விஷயங்கள்ல தேன்கிறது முக்கியமாக நமக்கு தேவையான ஒரு எசென்ஷியல் ஃபுட் இன் டெய்லி லைஃப். டெய்லியுமே நம்ம என்ன பண்ணலாம், தேன்கிறது ஒரு சரிவிகித உணவு அப்படின்னே சொல்லலாம். எல்லா வகையான சத்துக்களும் நிறைந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவு சொல்லலாம். இட் இஸ் ஆல்சோ ஃபார் பீ கீப்பிங் அண்ட் தென் ப்ராஃபிட்டபிள் ரூரல். நமக்கு இது ஒரு முக்கியமான ஒரு தொழில் ரீதியாக நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு நமக்கு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஹனி பீஸ் ஆர் டொமஸ்டிகேட்டட் த ஃபார்மர்ஸ். ஸோ விவசாயிகள் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு இதா நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாட் ஆர் த டிஃபரெண்ட் வெரைட்டிஸ்? கண்டிப்பா இதுல வந்து பேசிக்கா நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்தே படிச்சிருப்போம் இல்ல, டைப்ஸ் ஆஃப் ஹனி பீ. தேனீக்கள்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க நிச்சயமா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்ல. யார் யாரெல்லாம் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன் குயின் பீ, ராணி தேனி அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் குயின் பீங்கிறது. ட்ரான், ஆண் தேனி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒர்க்கர் பீ. ஒர்க்கர் பீ அப்படிங்கிறது வேலைக்கார தேனி. ஸோ இந்த 3 வகையான தேனீக்கள் அப்படிங்கிறது தான் நம்ம தேனீக்களினுடைய வகைகள். தேன் கூட்டுல இந்த 3 பேர் அப்படிங்கிறவங்க மஸ்ட். எப்படி ராஜா, ராணி, மந்திரி அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ரூல் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி இல்லாம். இப்போ நமக்கு மினிஸ்டர் அப்படின்னு சொன்னா பல வகையான மினிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அண்ட் தென் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி தனித்தனியான துறைக்கு தனித்தனி நமக்கு வந்துட்டு மினிஸ்டர்ஸ் இருக்கிற மாதிரி இங்க இந்த ஹனிபி இதுல வந்துட்டு ராணி தேனி, ஆண் தேனி அண்ட் தென் வேலைக்கார தேனி. ஸோ இந்த ராணி அப்படிங்கிறது தான் தேன்கூட்டுல இருக்கக்கூடியது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ குயின் பி அப்படிங்கிறவங்க தான் யாரு, மிகப்பெரிய மெம்பர். எதுக்காக ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொன்னா ரீப்ரொடக்ஷனுக்காக. ஸோ அடுத்த ஒரு சந்ததியை உருவாக்குவதற்காக, ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்காக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இனப்பெருக்கம் என்பது யாரால் நடைபெறுகிறது, நமக்கு குயின் பியால அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியமான ஒரு முட்டையில இருந்து என்ன ஆகும், ஒரு நல்ல ஒரு தேனீக்களை உருவாக்கக்கூடிய ஒரு டியூட்டி அப்படிங்கிறது தான் குயின் பி. அண்ட் தென் ட்ரான் அப்படிங்கிறது இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு இதுதான். அதுல இவங்களுக்கும் ஒரு முக்கியமான பங்கு அப்படின்னு சொல்லலாம். வேலைக்கார தேனியை விட இவங்க வந்து சைஸ்ல கொஞ்சம் சின்னதாக இருப்பாங்க. ஸோ அண்ட் தென் சாரி, வேலைக்கார தேனியை விட கொஞ்சம் சைஸ்ல பெருசாகவும், ராணி தேனியை விட கம்பேர் பண்ணும்போது இதுல சைஸ்ல கொஞ்சம் சின்னதாகவும் இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய நேச்சர், அவங்களுடைய சைஸ் அப்படிங்கிறது இப்போ. ஸோ அப்ப டாப் மோஸ்ட்னு சொன்னா குயின் பி, அடுத்தது ட்ரான் அண்ட் தென் ஒர்க்கர் பி. ஸோ தென் ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ் சைஸ்ல பார்க்கும் பொழுது. அதே போல அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொன்னா இதுதான். ஸோ இவங்களும் ரீப்ரொடக்ஷனுக்காக ஹெல்ப் பண்ணவங்க. இவங்க தான் டோட்டலா ஒர்க்கர் அப்படிங்கும் போதே அதுலயே நமக்கு தெரிஞ்சிருது, வேலைக்கார தேனிங்கிறது வேலை செய்வதற்காக மட்டுமே அதை நம்ம செய்யலாம். வேலைக்கார தேனிங்கிறது இனப்பெருக்கம் செய்யக்கூடிய திறன் இல்லாதது. இவங்க 2 பேருக்குமே அந்த ரீப்ரொடக்ஷன் கெப்பாபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கு. அதை ரெண்டையும் அவங்க 2 பேரும் அதை யூஸ் பண்ணி தான் அடுத்த ஒரு தேனியை உருவாக்குறாங்க. ஒர்க்கர் பீயினுடைய முக்கியமான டியூட்டி என்னன்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க, எல்லா இடத்துல இருந்தும் போயிட்டு ஹனியை கலெக்ட் பண்ணக்கூடியது தான். ஹனி கலெக்ஷன் அப்படிங்கிறது யாரோட டியூட்டி அப்படின்னு சொன்னா இந்த ஒர்க்கர் பீயினுடைய டியூட்டி. இவங்க தான் முக்கியமான ஒரு அதுல இருக்கக்கூடிய ஒர்க்கை பாக்குறவங்க. இதுல நம்ம பல வகையான ஹனி பீஸ், எப்படி நம்ம கேட்டல் எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா, மாடுகள்ல நம் நாட்டு மாடுகள், அதே போல சிந்து வேற வேற வகையான மாடுகள்லாம் நம்ம பார்த்தோம்ல, அது போல தேனீக்கள்லையும் ஏபிஸ் டார்கேட்டா, ஏபிஸ் ஃப்ளோரியா, ஏபிஸ் இண்டிகா, இது எல்லாமே பல வகையான தேனீக்களுடைய வகைகள். வெளிநாட்டு தேனீனா ஏபிஸ் மெலிபரா, ஏபிஸ் ஆடம்சோனி அப்படிங்கிறது வெளிநாட்டுது. ஸோ தேனடை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு கேட்டா அதுல இருக்கக்கூடிய அது தேனி உடம்புல இருக்கக்கூடிய அந்த பொருளை வச்சு சுரக்கப்படக்கூடிய மெழுகு போன்ற ஒரு பொருளால தான் என்ன ஆகுது, அதனுடைய ஹோம் எல்லாத்தோடைய டெய்லர் பேர்டுடைய அந்த கூடு எல்லாம் பார்த்திருக்கீங்களா, ரொம்ப பிரில்லியண்டா இருக்கும். சாதாரண ஒரு குருவி கட்டுற கூடுல இருந்து ஒவ்வொன்றுலையுமே நம்ம தான் மிகப்பெரிய இன்ஜினியர், நான் வந்து ஆர்கிடெக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்ஃப் ட்ரம்பட்டா இருக்கும். நெவர்.
நீங்க டெய்லர் பேர்டனுடைய கூட்ட அழகா பிரிச்சிருங்களேன், நீங்க ஒரு மிகப்பெரிய ஆர்கிடெக்ட்னே சொல்லலாம். அதை சரியா நம்மளால பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அது அழகா கூடு கட்டியிருக்கும் தெரியுங்களா? சோ அந்த மாதிரி தான் நமக்கு சின்ன சின்னதா அந்த சின்ன குட்டி குட்டி குருவி பாருங்க, எவ்வளவோ குச்சிகளை சேகரிச்சுட்டு வந்து அழகா ஒரு கூடுன்னு கட்டுது. நம்ம கட்டுற வீடுகளை விட அது அவர்களினுடைய நாலேஜுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு, அது எந்த ஒரு விலங்கா இருந்தாலும் பாருங்க, அந்த குட்டி பறவைகள்லாம் அழகா கூடு கட்டுவாங்க. அது போல தேனீனுடைய கூட மாதிரி எல்லாம் அவ்வளோ அழகா ஃப்ரேம் இருக்கும் ஃபுல்லும். ஸோ அந்த மாதிரி அழகா அவங்கள மெழுக வச்சு அந்த தேனடை அப்படிங்கிறத உருவாக்குவாங்க. தேன் உற்பத்தினா இந்த வேலைக்கார தேனியாகப்பட்டது எல்லா மலர்களிலும் இருந்து அந்த நெக்டார்ல இருந்து என்ன பண்ணுது, மகரந்த சேகரிச்சுட்டு வந்து இதுல வந்து சேகரிச்சு நமக்கு அந்த மகரந்தமாகப்பட்டது ஒரு விதமான நொதியோட சேர்ந்து நமக்கு தேனாக மாறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேன்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தேனும் சரி, தேன் மெழுகு ரெண்டுமே அதுல இருந்து நமக்கு கிடைக்கும். தேன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான மருத்துவத்துறை ஒரு தரம் வாய்ந்த ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். தேன் மெழுகும் நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இனிப்பா இருக்கும், அதே போல இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு நமக்கு இனிப்பு சுவை தரக்கூடியது. எல்லா மருத்துவத்துறையிலையும் நம்ம பயன்படுத்துறோம். தேன்கிறது நமக்கு வந்துட்டு ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் சரி, அதே போல நார்மலா வரக்கூடிய காஃப் கோல்டு அது எல்லாத்தையும் நமக்கு சரிப்படுத்துறது. டைஜஷன் கெப்பாசிட்டியை நமக்கு இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையோட இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த சாப்டர்னுடைய பிக்சர்ஸ், ஸோ இவங்க தான் ட்ரான், குயின் அண்ட் தென் ஒர்க்கர். ஸோ இவங்க தான் யாரு, ஃபுல்லுமே ஹீரோயின் ஆஃப் தட் பிளேஸ் அப்படிங்கிறவங்க. அண்ட் தென் ட்ரான் அப்படிங்கிறவங்க ஆன் தேனி, ஒர்க்கர் பி அப்படிங்கிறது. ஸோ இதான் இப்போ நம்ம ஹனி பி பார்த்த அதனுடைய பிக்சர். நெக்ஸ்ட் ஒன் வெர்மி கல்ச்சர். வேர்ம்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இப்படிதான் நீண்ட தொட்டி நம்ம வீட்டில் இடம்லாம் இருந்ததுன்னு சொன்னா இப்படி என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டே வந்துட்டு ஸ்பேஸ் கொடுத்து இதை எல்லாத்தையுமே கரெக்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க, மண்புழு உரம் தயாரிப்பதற்காக நம்ம செய்யலாம்ங்கிறது. இப்படி நிறைய விஷயம் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணினோம், ஒரு லேயர் லேயராக ஃப்ரேம் பண்ணோம் இல்லையா, அந்த லேயர் எங்க ஃப்ரேம் பண்ணி க்ளோஸ் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய மண்புழுக்கள் சத்துள்ள நிறைந்த வெர்மி கம்போஸ்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இதை நம்ம என்ன பண்ணலாம், செடிகளுக்கு நம்ம உரமாக கொடுத்தோம் அப்படின்னா அந்த செடிகளாகப்பட்டது நன்கு நமக்கு வளரும், சத்துள்ளதாக வளரும், இயற்கையான ஒரு வளத்தோட வளரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மண்புழு உரம்ங்கிறத பயன்படுத்தி பாருங்க. இந்த விவசாயம் அப்படிங்கிறது சின்ன வயலாக இருக்கட்டும், பெரிய எந்த மாதிரியான ஒரு பிளேஸா இருந்தாலும் அதற்கு முக்கியமான ஒரு உரமாக நம்ம ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட் அண்ட் தென் இது எல்லாத்தையும் தவிர்த்து இந்த மாதிரியான உரங்களை மட்டுமே நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். நம்ம கிட்ட வாங்குறவங்களும் ஆரோக்கியமா இருப்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லலாம், அது ஒரு நல்ல ஒரு விஷயம்னே சொல்லலாம். நம்ம வந்து சமுதாயத்திற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம். நான் பூச்சி மருந்து அடிக்காம நல்ல பொருள்களா அவங்களுக்கு நான் கொடுக்கறேன் அப்படிங்கிறதே ப்ரௌடா சொல்லிக்கலாம். இதுதான் நம்ம பார்த்த அந்த கண்டெய்னர். சரிங்களா? ஸோ இதுல நம்ம தேவையில்லாத டிவிஎஸ் எல்லாம் போடலாம். வெர்மி கம்போஸ்ட் அப்படிங்கிறது இந்த நேரத்துல தேவையில்லாத பொருள்கள் மேல எப்படி இருக்கும், கவர் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், நமக்கு இப்படிதான் வெர்மி கம்போஸ்டிங் கண்டெய்னர்ல நமக்கு லேயர் லேயரா ஃபார்ம் பண்ணும் பொழுது அதுல எல்லாமே மட்கி ஒரு 2 மாதங்களுக்கு பிறகு நமக்கு மண்புழு உரமாக நமக்கு கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஸோ இப்போ பி பார்த்தோம் இல்லையா, பியில் ஒரு சின்ன சின்ன கான்செப்ட் மட்டும் இதில் பார்த்துக்கலாம். 4 பிக்சர்ஸ். எதை வச்சு நம்ம வந்து இப்போ இந்த பி அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு ஃபார்ம் ஆகுது, என்னென்ன கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு நமக்கு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹெக்ஸகன் ஷேப் வேர் பீஸ் ஹைவ், லார்ஜ் குரூப் ஆஃப் இன்செக்ட், லார்ஜ் ஐஸ் ஆஃப் பீஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபரிங் போல் அண்ட் ஃபிளார். ஸோ என்னது நமக்கு இந்த கான்செப்ட் பார்க்கும்போதே நமக்கு என்ன தெரியுது, என்னென்னலாம் இருக்கு. ஸோ என்ன கான்செப்ட் நம்ம பார்த்தோம், நம்ம லார்ஜ் குரூப் ஆஃப் த இன்செக்ட் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றோம், நம்ம குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லுவோம், காலனி. ஸோ இந்த காலனி அப்படின்னு சொன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நமக்கு சாரி இந்த பிளேஸ் லார்ஜ் குரூப் ஆஃப் த இன்செக்ட் எல்லாம் இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம், காலனி சொல்லலாம். அண்ட் தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹெக்ஸகன் ஷேப் அப்படிங்கிறது என்னது, ஹெக்ஸகன் ஷேப்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன சொல்றோம், ஹனி கோம்.
இல்லைங்களா? ஹனி கோம் அப்படிங்கிறது தான் அந்த ஷேப்ல இருக்கக்கூடியது. லார்ஜ் ஐஸ் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது? காம்பவுண்ட் ஐஸ். அண்ட் தென் எங்க இருந்து நமக்கு காம்பவுண்ட் ஐஸ். ஸோ ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபரிங் போலன் ஃப்ரம் ஃபிளார் டு ஃபிளார் அப்படிங்கிறது எங்க இருந்து வருது? நமக்கு போலன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹெக்ஸகன் அப்படிங்கிறது வேர்ஸ் பி லைஃப்னா நமக்கு ஹனிகோம். லார்ஜ் குரூப் ஆஃப் ஒன் இன்செக்ட் அப்படிங்கிறது காலனி. லார்ஜ் ஐஸ் ஆஃப் பீஸ் அப்படிங்கிறது காம்பவுண்ட் ஐஸ். அண்ட் தென் ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபரிங் ஆஃப் போலன் ஃப்ரம் ஃபிளார் டு ஃபிளார் அப்படிங்கிறது நம்ம என்ன கான்செப்ட்? போலன் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ இதுதான் இதற்கு உண்டான ஆன்சர்ஸ். நான் இதை சப்மிஷன் கொடுக்குறேன். ஸோ எல்லாமே கரெக்ட். நம்ம இப்ப பார்த்தது எப்படி ஒரு தேன் கூடுன்னு இருக்கும், நிறைய தேனீக்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய என்னது சொல்லலாம்? நம்ம ஒரு தேனீக்கள் இருக்கக்கூடிய ஒரு காலனி அப்படின்னு சொல்லலாம். பெரிய கண்களோடு இருக்கக்கூடியதை நம்ம காம்பவுண்ட் ஐஸ்ன்னு சொல்றோம். டிரான்ஸ்ஃபரிங் ஆஃப் போலன் டு ஃபிளார், ஒரு மலர்ல இருந்து மலர் மாறக்கூடியதை நம்ம போலன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தா இந்த எபிகல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேனீ வளர்ப்புல இருந்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டி நம்ம பார்த்த கான்செப்ட்ல இருந்து இதை நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இன்னைக்கு பார்த்த லெசன்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் வெர்மி கம்போஸ்டிங்னா என்ன, எபிகல்ச்சர்னா என்ன அப்படிங்கிற அந்த 2 சாப்டரும் நம்ம பார்த்துருக்கோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஏன்னா நம்ம 2 கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் தான் ரெண்டுமே. வெர்மி கம்போஸ்டிங்கிறதும் நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அதே போல எபிகல்ச்சர் அப்படிங்கிறதும் முக்கியமான ஒரு டாபிக் தான். ரொம்ப ஈஸியா அதுல இருந்து நமக்கு ஒரு 2 மார்க் 3 மார்க் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஓகே. ஸோ வீட்டில் போய் ரீட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னு சொன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.